அப்போ இதுக்கு ஏன் இந்த கடமையை நம்ம புறக்கணிக்கிறோம் அப்படின்னா சாக்குகள் சொல்றோம். என்ன சொல்றோம்? இஸ்லாத்துல முழுமையா நுழையலாம், முதல்ல வந்து லேசான ஒர்க்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ணலாம், முதல்ல தொழுகை சரி பண்ணுவோம், நோன்பு சரி பண்ணுவோம், இது சரி பண்ணுவோம், அது சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இது ஒரு சாக்கு சொல்றாங்க. மற்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாங்க. அப்புறம் ரெண்டாவது என்ன சொல்றாங்க, இன்னும் சாக்கு என்ன சொல்றாங்க, கடமைகள்லாம் நிறைய இருக்கு. எங்கெங்க தீனுக்காக அர்ப்பணம் பண்ண பொண்டாட்டி பிள்ளைங்களாம் சோறு பண்ண, அதுவும் அல்லா தானே சோறு போட சொன்னா, அம்மா அப்பாவெல்லாம் அல்லா தானே சொன்னா. இது பேலன்ஸ் நம்ம தான் முடிவு பண்ணோம் எது பேலன்ஸ்ன்ட்டு. இங்க வந்து அதான் சொல்றேன், அல்லாவுடைய ஒரு ஆர்டர் வச்சு இன்னொரு ஆர்டர் மோத விடுறது. அல்லா தானே நீ பொண்டாட்டிக்கு சோறு போட சொன்னா, நான் அதனால நான் போடுறேன். நீ தானே வீடு கட்ட சொன்ன, அதனால நான் வீடு கட்டுறேன். வீடு கட்ட சொன்ன உனக்கு வந்து நான் 5 கோடி ரூபால உனக்கு மெயின் ரோட்ல கட்ட சொன்னேனா, உனக்கு 10 கோடி ரூபால இந்த இடத்துல வர வரைக்கும் சொன்னேனா, உனக்கு கலெக்டர் ஆகி போய் அந்த வேலையை பார்க்க சொன்னேனா, அது கொடுக்கல. மினிமம் லெவல்ல வாழ்ந்துட்டு இருக்கணும். அப்போ அது அல்ல என்ன சொல்றான், சரி நீங்க விவகாரம் தீர்க்கப்படணும்னு எதிர்பார்க்குறீங்களா, வெயிட் பண்ணுங்க. அதே இன்னொரு இடத்துலையும் நல்லா பேசுவோம். குரான்ல இன்னொரு இடத்துலையும் அந்த ஆயத்து வரும். என்ன ரொம்ப நாள் ஆயிருச்சா, உங்களுக்கு ரொம்ப அசால்ட் ஆயிருச்சா, நேரம் ரொம்ப நீண்டு போயிருச்சா, அல்லாவுக்கு பணியறதுக்கு இன்னும் உங்களுக்கு டைம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்பான். இப்போ அந்த அடிப்படையிலையும் மவுத்து எப்போனாலும் வரும். நம்ம சாகும்போது என்ன நிலையில சாகணும், இஸ்லாத்தை மேலோங்கு வைப்பதற்காக ஏதோ ஒரு வகையில கான்ட்ரிபியூஷன் நம்ம கிட்ட இருக்கணும். இப்போ நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன்ல, இஸ்லாத்தை மேலோங்க வைக்கணும், மேலோங்க வைக்கிறதுனா என்ன, அது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணோம், தெரிஞ்சதை பரப்புறதுக்காக முயற்சி பண்ணோம்.